எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர்ங்க. இந்த வருஷம் எல்லாருக்கும் எல்லா சந்தோஷமும் கிடைக்கட்டுங்க. லட்சுமி ஸ்ரீ சமையலறையில புது வருஷம் தொடக்கிறதுனால நம்ம சேனல்ல ஒரு ஸ்வீட் ரெசிபியோட தொடங்கலாங்க. நியூ இயர் ஸ்பெஷல் ரவை பால்கோவா தாங்க செய்ய போறோம். நார்மலா பால்கோவா செய்யறதுனா ரொம்ப டைம் எடுக்குங்க. ஆனா ரவை பால்கோவா செய்யறதுனால 10 மினிட்ஸ்ல யார் வேணாலும் செஞ்சிடலாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கலாங்க. அதில் ஒரு 1/4 கப்பு ரவை போட்டு நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாங்க. ரவையை எடுத்துட்டு அதே கடாயில் 1 கப்பு பால் ஊற்றிக்கிறேங்க. நான் எந்த கப்பால் பால் ஊற்றணுமோ அதே கப்பால் தாங்க நான் எல்லா மெஷர்மெண்ட்டும் எடுத்துன்னுக்கிறேன். பால் லைட்டாக சூடாகட்டுங்க. இப்போ ரவை வறுத்து வச்சோம் பாருங்கள். அந்த 1/4 கப்பு ரவையை நம்ம போட்டுக்கலாம். என்கிட்ட வறுக்காத ரவை இருந்தனால நான் வறுத்தங்க. உங்ககிட்ட வறுத்த ரவை இருந்தால் 1/4 கப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. 1/4 கப்பு தாங்க ரவை போடணும். நம்ம நிறைய போட்டுட்டோம்னா கேசரி மாதிரி ஆகிடுங்க. ரவையை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதே கப்பால் நம்ம 1/2 கப்பு பால் பவுட்ரு எடுத்துக்கணுங்க. அதையும் போட்டுக்கலாங்க. பால் பவுட்ரும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கலக்கி விடணுங்க. ஏன்னா கெட்டி பட்டுடும். அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம நல்லா கலக்கி கொடுக்கலாங்க. பால் பவுட்ரு போடுறதுக்கு விருப்பம் இல்லாதவங்க எக்ஸ்ட்ரா 1 கப்பு பால் கெட்டியான பால் ஊற்றிக்கோங்க. பாருங்கள், நல்லா கலக்கி கொடுத்துட்டுங்க. இப்போ 1/4 கப்பு சர்க்கரை போட்டுக்கிறேங்க. நான் நீங்கள் ஸ்வீட் ஜாஸ்தி சாப்பிட்றவங்களா இருந்தால் 1/2 கப்பு கூட போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாங்க. நம்ம சர்க்கரை போட்டு கலக்கனால இலக்கமாக வருங்க. இப்போ 1/4 ஸ்பூன் நம்ம ஏலக்காய் பவுட்ரு போட்டுக்கலாங்க. 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலக்கி கொடுக்கலாங்க. எல்லாம் ஒன்று திரண்டு வருங்க. விருப்பப்படுறவங்க 2-3 ட்ராப்ஸ் வெனிலா எசன்ஸ் ஊற்றிக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் வெனிலா எசன்ஸ் ஊற்றலைங்க. ஊற்றாதே டேஸ்ட் ரொம்ப நல்லா வந்துக்குதுங்க. பாருங்க, கடாயில் ஒட்டாத வந்துக்குது பாருங்க. இதுதாங்க பதம். இப்போ தான் நம்ம எடுத்துடணும். ஏன்னா ரொம்ப கெட்டியாக எடுத்திங்கன்னா ஆற இன்னும் கெட்டியாகிடுங்க. பாருங்கள், கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ எடுத்துடலாங்க. உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் எதுனா போட்டுக்கோங்க. நான் பாதாம் தாங்க நசுக்கி போட்டிருக்கேன். பாருங்கள், 10 மினிட்ஸில் நம்ம ரவை பால்கோவா செஞ்சிட்டோம். ஈஸியாக இருக்குங்க. டேஸ்ட்டாகவும் நல்லா இருக்குங்க. நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். நீங்களும் இந்த புதிய வருஷத்தில் இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.